வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய தொகுப்புகளையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா எஸ். செந்தில்குமார். அவருடைய கழுதை பாதை அப்படிங்கிற இந்த நாவலை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம். எஸ். செந்தில்குமாருடைய இந்த கழுதை பாதை அப்படிங்கிற நாவலானது எழுத்து பிரசத்தின் வழியாக வெளிவந்திருக்கு. இதோடைய இப்போதைய விலை 375 ரூபாய். பின்னால் விலையில் மாற்றம் வரலாம். நண்பர்களே, கழுதை பாதை தமிழ் இலக்கியத்தில் நாவலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அந்த நாவல் உலகில் இந்த கழுதை பாதைக்கு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, போடிமெட்டு பகுதி, அதாவது நம்ம இப்போ தேனி மாவட்டம் இருக்கு இல்லையா, தேனி மாவட்டத்தில் போடிமெட்டு, குரங்கணி இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலைப்பகுதிகளில் உள்ள காப்பி தோட்டத்தை பற்றி, குறிப்பாக அந்த கீழேருந்து மேலே காப்பி தோட்டத்தில் போய் காப்பி தளர்களை கொண்டு வர்றதுக்கு கழுதை பாதையை எப்படி அமைச்சாங்க, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத மிக விரிவாக ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதனால் இது மிக முக்கியமான நாவல் அப்படின்னு சொல்கிறேன். சரி, எஸ். செந்தில்குமார், எழுத்தாளர் எஸ். செந்தில்குமார் தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூரில் பிறந்தவர். 1973 பிறந்தார். அங்கேயே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா BA ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்காரு. ஆகையினால் இவருக்கு இந்த வரலாற்றின் மீதும் அதே மாதிரி எழுத்தின் மீதும் மிக ஆர்வம் உண்டு. இந்த நாவல் கூட ஆய்வு பண்ண எழுதுன நாவல்னு சொன்னேன். இவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு, 4-5 நாவல்களும் எழுதியிருக்காரு. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த நாவல் தான் மிக பரவலாக பேசப்பட்ட நாவல் அப்படின்னு சொல்லலாம். சரி, கழுதை பாதை இந்த நாவலுடைய கதை மிக விரிவான கதை. இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிவிட்டு இந்த நாவலுடைய உச்சங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாவலை முழுசாக சொல்லிட முடியாது. அதோடைய அடிநாதம் என்ன, இந்த நாவலில் வரக்கூடிய மிக உச்சமான தருணங்கள் என்ன அப்படிங்கிற சொல்கிறதான் நினைக்கிறேன். சரி, இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சுப்பண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் தான் பையன் மணிப்பையலோட கழுதையை கூட்டிகிட்டு மேலேருந்து கீழே இறங்குறாரு. அதாவது காப்பி தளர்கள் மூட்டை இருக்கு இல்லையா, அந்த மூட்டையில் ஏற்றிட்டு கிட்டத்தட்ட 100 கழுதைகளோடு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா 2 பேரும் இறங்கி வர்றாங்க. இந்த காப்பி தளர்களை ஏற்றிக்கிட்டு வர்ற கழுதைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சாதாரணமாக நம்மளே என்னென்னா மேலேருந்து கீழே இறங்கும்போது கால் இடரும், சறுக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த போடிப்பட்டிலேருந்து என்ன செய்கிறாரு, இந்த 100 கழுதைகளோட காப்பி தளர் மூட்டையில் ஏற்றிட்டு தான் பையன் மணிப்பையலோட வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அந்த போய்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா கழுதைகளுடைய பாடுகளை சொல்லிகிட்டே போகிறாரு. இந்த கழுதைகளுக்கு என்னென்ன சிக்கல்லாம் வரும் அப்படின்னா, கீழே சரிவாக இறங்கும்போது சில கழுதைகள் பயந்து அப்படி நின்றுடும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் போய் தட்டி கொடுத்து அந்த கழுதையை பற்றிட்டு போகிறாங்க. கழுதைகளுக்கு காலில் ஏதாவது புண்ணுங்கன்னு வந்துருச்சுன்னா அங்கேயே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வைத்தியர் இருக்கார். அந்த வைத்தியத்தை போய் கை வைத்தியம் பார்க்குறாங்க. இந்த கதை நடந்தது 1910-20களில் நடந்தால் அந்த கதையை கொண்டு வராரு. 1950களே கதை முடிகிறத தான் அந்த நாவல் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ உள்ள சூழ்நிலையை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த கழுதைகள் கீழே இறங்கும்போது இந்த மூட்டை சரிஞ்சு விழாமல் இருக்கிறக்கா நினைக்கிறாங்க அப்படின்னா கழுதையோட புட்டம், அதாவது வால் பகுதியிலேருந்து பெரிய கயிறு எடுத்து கெட்டி அந்த மூடைகளோட கெட்டி கழுத்து வரையே கெட்டிடுறாங்க. எப்படி சரிஞ்சாலும் அந்த மூடைகள் கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கிறது தான் இந்த இது. இந்த சுப்பண்ணா யார் அப்படின்னா 100 கழுதைக்கு சொந்தக்காரர். இவருடைய அண்ணன் யார் அப்படின்னா மூவண்ணா அப்படின்னு பேர். இந்த மூவண்ணாவுக்கு குழந்தைகள் கிடையாது. சுப்பண்ணாவுக்கு 2 குழந்தைகள், ஒன்று மணிப்பயல், இன்னொருத்தன் செல்வம் அப்படின்னு. இந்த 2 பேருடைய வாழ்க்கை, இந்த மூவண்ணா அந்த சுப்பண்ணா இவங்களுடைய வாழ்க்கை ஏறி அடங்கிறது தான் இந்த நாவலுடைய முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். 1850களில் இங்கே காப்பி தோட்டம் எப்படி வந்தது அப்படிங்கிறாங்க. முதல்ல பஞ்சகாலங்களில் இங்கே இந்த கிராமங்களில் இந்த போடிப்பட்டி, இந்த குரங்கணி, இந்த மலைவாழ் கிராமங்களில் தரைக்காட்டு பகுதியோட பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை. ரயிலேருந்து குருணை கொண்டு இங்கே கொண்டு கொடுக்குறாங்க. அந்த குருணையை கூட இவங்களால் பெருசாக சாப்பிட முடியல. அதனால் பொருளாதாரத்துக்காக இங்கேருந்து தைரியமாக நினச்சிட்டாங்கன்னா ஒரு 2 பெண்கள் மலை உச்சிக்கு போகிறேன்னு சொல்லி போய் அவங்க தான் அந்த காப்பி தோட்டத்தை முதல்ல ஆரம்பித்து எல்லாத்தையும் உருவாக்க காரணமானும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்த காலங்களில் திருமலை நாயக்கர் மன்னர் இங்கே மதுரைக்கு வந்த பின்னாடி அவர் தான் மனைவிகளுக்கு பட்டு சேலை வேணுங்கிறதுக்காக பட்டு நெசவாளர்கள் தேவாங்கர்களை கர்நாடகாலேருந்து கூட்டுறாரு. அப்படி கர்நாடகாலேருந்து வந்த தேவாங்கர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே
காப்பி தோட்ட முதலாளிகளாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி மாறித்தான் இந்த காப்பி தோட்டங்கள் பெரிய அளவில் வந்து காப்பி தோட்ட முதலாளிகள் பரவலாக வர்றாங்க. அதில் ஒருத்தர் தான் முத்துசாமி நாயக்கர் அப்படிங்கிறது. அவருக்கு கீழே சவுடையன் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த சவுடையன் செட்டியாருக்கு முத்துசாமி நாயக்கருக்கு என்ன இது அப்படின்னா, இந்த முத்துசாமி நாயக்கர் 100 பேரை வச்சு தலைச்சமையாக மேலேருந்து கீழே கொண்டு வர்றாரு. எது? காப்பி தளர்களை. ஆரம்பத்தில் மலை உச்சியிலேருந்து கீழே காப்பி தளர்களை கொண்டு வரக்கு தலையாள் அப்படின்னு பேர். அவங்க என்ன செய்வாங்கன்னா, மூட்டையை கட்டி தலையில் வச்சு நடந்து அங்கேருந்து வருவாங்க. இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட மட்டும்தான் ஆள் இருக்குது, வேறு யாருக்கும் ஆள் இல்லை. இந்த சவுடையன் செட்டியார் என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு மலை உச்சியில் வந்து காப்பி தோட்டம் இருக்குது, ஆனால் கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா, இவரை பிடிச்சி தாங்கிட்டு இருக்காரு, போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, உங்கள் ஆளை கொடுங்கன்னு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு கடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு வெறும் உரசல் வந்தோடனே சவுடையன் செட்டியார் யோசிக்கிறாரு, இதுக்கு என்ன பண்ணலாம், இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறானே, நம்ம அங்கேருந்து காப்பி தளர்களை கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் வேணாம், கழுதிகளை வச்சு கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறது. ஆனால் அதில் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? கழுதைகள் வர்றதுக்கான பாதை வேணும் இல்லையா, அன்றைக்கி கிடையவே கிடையாது. அன்னைக்கு ஆட்கள் இறங்கி வர்ற பாதை மட்டும்தான் வருது, கழுதைகள் இறங்கி வர்ற பாதை கிடையாது. இத்தனைக்கும் அது அடர்ந்த காடு, உள்ளக்க முதுவாக்குடி மக்கள் இருக்காங்க. இந்த முதுவாக்குடி அப்படிங்கிறது யார் அப்படின்னா, முதுவான்கள் அங்கே இருக்காங்க. இந்த நம்ம சொல்ல சாமியாடிகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ள முதுவான்கள். அவங்க வந்து எடுத்துட்டாங்கன்னா மருந்து வைத்தியம் பண்ணுறாங்க, சாமியாடுறாங்க, அவங்களுடைய வழக்கமே வேறு. அவங்கள்ட்ட போய் யாராவது போய் வம்புழுத்தோம் அப்படின்னா அவங்க பாதையை மாற்றி காட்டிவிடுறாங்களாம், போய் சிக்கிக்கிட்டு சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போய் பாதி சுற்றி வந்து எங்கேயாவது போய் மாட்டிக்க வேண்டியதான். ஆகையினால அந்த முதுவான்களுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் மேலேருந்து கீழே வர்றதுக்கான பாதையே தெரியும். இந்த சவுடையன் செட்டியார் என்ன செய்கிறாருன்னா யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுப்பண்ணா மூவண்ணா இவங்களுடைய அப்பா, அவர் என்ன செய்கிறாருன்னா முத்தண்ணான் பேர். அவருக்கு அப்போ 100 கழுதைகள் இருக்குது. அவர் அந்த கழுதையை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது மேலேருந்து எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த சவுடையன் செட்டியாருக்கு இருக்கிற ஒரே ஆதரவு இந்த மூவண்ணா மட்டும்தான். ஆனால் அந்த மூவண்ணா அப்போ என்ன செய்கிறாருன்னா கழுதைகள் வச்சு கீழே தான் போய்கிட்டு இருக்காரு, அவளையே மலை உச்சியில் போகவே இல்லை. அப்போ தலை சுமைக்காரங்க தான் போயிட்டு வர்றாங்க. இப்போ இந்த சவுடையன் செட்டியார் போய் என்ன செய்கிறாருன்னா மூவண்ணாட்ட இந்த முத்தநாட்டை போய், உன் கழுதையை வச்சு கீழேருந்து மேலே போய் என்னுடைய தோட்டத்திலேருந்து காப்பி தரப்புறம் எடுத்து கீழே கொண்டு வாங்க, ஒரு பாதை அமைச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. முத்தண்ணாவுக்கு பயந்து வருது. ஏன்னா கழுதைகள்லாம் இங்கேருந்து மேலாம் ஏறாது, பாதையே கிடையாது, எப்படி போகிறது, என்னால் முடியாதுங்கிறாரு. இவர் கெஞ்சி கூத்தாடுறாரு, உனக்கு என்ன செலவு வேணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டமாக ஒரு 10 ரூபா கட்டு. 10 ரூபா கட்டுங்கிறது அன்றைக்கி பெரிய காசு. 10 ரூபா கட்டு எடுத்து சில 10 ரூபா எடுத்து முத்தண்ணா கையில் கொடுத்து, எப்படியாவது நீ தான் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு ஒரு பெரிய பாதை போட்டு கொடுத்து அங்கேருந்து மூட்டைகளை நீ கழுத வழியாக கொண்டு வரணுங்கிறாரு. உடனே முத்தண்ணா யோசிச்சு சொந்தக்காரங்களை நான் பேசுகிறாரு. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, சரி எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தண்ட அடிமையாக கிடக்கிறது, நீங்களே புது காதை கண்டுபிடிங்களேன், நம்மளுக்கு வருமானம் வரட்டும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிஸ்க் எடுத்து போகிறக்காக ரெடியாகிறாரு. முத்தண்ணா என்ன செய்யறாருன்னா கூட ஒரு 50 பேரை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு கழுதிகளை ட்ரெயின் பண்ணுறாங்க. முதல்ல கீழேருந்து போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, போகிற வழியில் இந்த செந்நாய்கள், காட்டு நாய்கள், கழுதுப்புலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும், வந்தனா அடிச்சுட்டு போயிடும். அதுக்கடுத்து அடர் காடு அப்படிங்கிறனால பாம்புகள் வந்து கடிச்சா கூட யாருக்குமே தெரியாது. ஆகையினால இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறாங்க. வழி வேணுங்கிறதுக்காக போகிற வழியிலலாம் பெரிய பெரிய இந்த மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில் கம்பு, கருவளை மரம், அதை பூரா வெட்டி எடுத்து அடையாளத்துக்காக போட்டு போகிறாங்க. நம்ம திருப்பி வந்தால் அந்த அடையாளத்து வழியே வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வெட்டிட்டு மேலே போகிறாங்க. போயிட்டு முதுவாக்குடி வந்தவுடனே அங்கே போய் முதுவான்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி வந்திருக்கோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க. ஆக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முதுவான்களுக்கு கொஞ்சம் மன இறங்கி போகுது. சரி ரைட்டு நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க குறுக்கு பாதை சொல்கிறாங்க. நீங்கள் மேலே போனால் சுற்று பாதை வேண்டாம், எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு பாதையை சொல்கிறோன்னு சொல்லி குறுக்கு பாதை சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க குறுக்கு பாதை வழியாக மேலே போயிடுறாங்க. மேலே போனவுடனே இந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த முத்துசாமி நாயக்கர் அவங்க ஆட்கள் பார்க்குறாங்க, நீங்கள் எப்படா மேலேருந்து கீழேருந்து மேலே வந்தீங்க அப்படின்னு கேட்டவுடனே 2 பேருக்கும் பிரச்சனை வருது. இப்போ முத்தண்ணா சொல்லிட்டாரு, இது நாங்கள் கண்டுபிடிச்ச பாதை, இனிமேல் எங்கள் ராஜாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே கொண்டு வராரு. கீழே கொண்டு வந்து சேர்ந்தவுடனே இந்த சவுடையன் செட்டியாருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. கண்டுபிடிச்சிட்டேன் நான், ஒரு மேலேருந்து கீழே வர்றதுக்கான பாதையை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துலேருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறார். இப்படி தான் முதல்ல மேலே போடிப்பட்டி மேலேருந்து கீழே வர்றதுக்கான பாதை முதல்ல உருவாகுது. அப்படி வளர்ந்தவர் தான் முத்தண்ணா. அந்த முத்தண்ணாவுடைய பிள்ளைகள் தான் இந்த 2 பேர், மூவண்ணாவும் சுப்பண்ணாவும். இவங்களுக்கு சுப்பண்ணாவுக்கு தான் 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்படி தான் ஆரம்பிக்குது. இவங்க இப்படியே ஆரஞ்சு போய் கடைசியில்
இந்த மூவண்ணா 100 கழுதை வச்சுருக்காரு இல்லையா, அவருடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு அதுதான் கதை முடியுது. இந்த கதையில் சில உச்சங்கள் இருக்குது, அதை சொல்ல நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா முழு கதையும் சொன்னால் அவங்களுக்கு படிப்பு சுவாரஸ்யம் போயிடும். என்னென்ன உச்சங்கள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கழுதை பாதைக்கு முன்னாடியே அங்கே மாட்டுப்பாதைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த மாட்டுப்பாதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராவுத்தர், ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கொல்லத்துக்காக கேரளாவில் உள்ள கொல்லத்துக்கு உப்பு மூட்டை ஏற்றிட்டு போகிறாங்க மாடுகளில். வேதாரண்யத்திலேருந்து உப்பை எடுத்து அங்கேருந்து 100 மாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 50 அடிமைகள் மாதிரி வேலைக்காரங்களை வச்சு என்ன செய்கிறாருன்னா அங்கேருந்து கூட்டு போய் மலையில் போய் மலை மேலே வழியாக போய் மூணார் வழியாக போய் கொல்லம் போகிறாங்க. கொல்லத்தில் போய் உப்பை வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த போடிப்பட்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கிராமத்து மக்கள், இவங்களுக்கு இந்த ராவுத்தர் வந்துட்டு போனால் பெரிய திருவிழா மாதிரி. தான் வச்சுருக்கிற மலைப்பாடு பொருட்கள் இருக்கு இல்லையா, சாராயமாக இருக்கட்டும், தேனாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா வருஷத்தில் 3 ட்ரிப்பு இந்த பெரிய ராவுத்தர் கொல்லத்துலேருந்து வேதாரண்யம் போய் உப்பு எடுத்துகிட்டு வந்து திருப்பி போவார். இந்த 3 ட்ரிப்பு போயிட்டு வரும்போதும் இந்த மக்களுக்கு தாங்க வச்சுருக்கிற பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு பெரிய சந்தை கிடைக்குது. அவர் ஒரு கதை சொல்லி சொல்கிறாரு, எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்போது 100 மாடுகள் அங்கேருந்து வரும்போது ஊரே திரண்டுன்னு வேடிக்கை பார்க்கும். உள்ளே வர 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 நினச்சாங்க அப்படின்னா எல்லா பேரும் ஆடு மாடு கோழியை பூரா வச்சுருப்பாங்க. வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா வேதாரண்யம் எங்கே இருக்குது, கொல்லம் எங்கே இருக்குது, நடந்ததே வரணும். இந்த ராவுத்தர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா குதிரை மேலே ஏறி பின்னாடி வருவார், இவங்கெல்லாம் முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. வேதாரண்யம் போகும்போது ஜெய்ஜாண்டே இருக்கக்கூடிய அந்த ராவுத்தர் வரும்போது பார்த்திங்கன்னா துண்டெல்லாம் அழுக்காக போய் மங்களாக இருப்பாராம். அவர் அதாவது காலை சூரியன் எப்படி இருக்கோ அதை விட மாறி போய் மாலை சூரியன் மாதிரி வர்றாரு அப்படின்னு சொல்கிறார். இவர் அப்படி வர்றவர் என்ன செய்கிறாருன்னா முதல்ல எல்லா ஆடு மாடு கோழிலாம் வாங்கி அங்கே அடக்கல்னு ஒரு பகுதி இருக்குது. அதாவது கூளையாறு அப்படிங்கிற ஒரு ஆற்றை தாண்டி அந்த பகுதி இருக்குது அடக்கல் அப்படின்னு சொல்லி. அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா இந்த 50 அடிமைகளும் அதாவது வேலைக்காரங்களும் எல்லோரும் உட்காந்து குளிச்சுட்டு உட்காந்து ஆடு மாடு ரூபாய் வெட்டி கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு சாராயம் குடித்து சந்தோஷமாக இருந்துட்டு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு தான் மேலேயே போவாங்க. அதுக்காகத்தான் இந்த 3 நாள் 3 ட்ரிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, 3 முறையும் மக்கள் வியாபாரம் பண்ணுறது. அப்படி போன அந்த ராவுத்தர் நினைச்சாருன்னா ஒரு தடவை தான் பிள்ளையை கூட்டுறாரு. அதாவது ஒரு 5ஆ படிக்கிற பையன் வச்சுக்கலேன், தான் பிள்ளை இனிமேல் தான் தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிற அவனையும் கூட்டுறாரு. அந்த காலத்தில் தெரியும் உங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் சாதாரண தரைத்தளத்திலே மருத்துவம் கிடையாது, மேல் தளத்து சுத்தம். இந்த குளிர் ஏற ஏற என்ன ஆச்சு அப்படின்னா இவருடைய பையனுக்கு ஜுரம் அந்த அடக்கல்லே இருந்து இறந்தே போயிடறான். இவரால் தாங்க முடியல, தான் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை ரொம்ப நாள் கழித்து பிறந்த பிள்ளை, அல்லாட்ட வரங்கேடி பிச்சை கேட்டு வாங்கின பிள்ளை, அல்லா பிச்சைன்னு பேர் வச்சோமே, இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி மனம் தவறி போய் குதிரையில் போய் பள்ளத்தில் விழுந்து இறந்தே போயிறார். இப்போ முதுவாக்குடிகள் பின்னாடி ஒரு 50-100 வருஷம் கழித்து சொல்கிறாங்க, அப்படி போன பாதை அந்த பாதை, அதாவது மாட்டு பாதை, அது இன்றைக்கி மூடியே போச்சு. என்றைக்கு அந்த ராவுத்தர் இறந்தாரோ அவர் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த முதுவாக்குடி ஜனங்களை பூரா நினச்சிட்டாங்கன்னா அந்த மந்திரிக்கிறவர் அவருடைய ஆவியை ஒரு பலாமரத்துக்கு அடியில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பலாமரத்தை காட்டுறாங்க. யார்? சுப்பண்ணா தான் பையனுக்கு சொல்கிறாரு, அதாண்டா அந்த பலாமரம். அந்த பலாமரம் பார்த்தா வானுயிர்ந்து இருக்குது, பலாப்பழம் பழுத்து தொங்குது, ஆனால் ஒருத்தர் எடுத்து சாப்பிடவே இல்லை. அவர் சொல்கிறாரு, மறந்தும் அந்த பலாப்பழத்தை சாப்பிட்றாரு, சாப்பிட்டா என்ன ஆகணும், உடம்பு உப்பு போய் வயிறு ரொம்ப மோசமாக போய் இறந்து கூட போயிடுவாங்க, அவரோட ஆவி சும்மா விடாது அப்படின்னு சொன்னதுனால இவன் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கான். அதே போல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்னொரு இந்த கதையோட கடைசியில் ஒரு எட்ஜி என்ன வருது அப்படின்னா, இந்த கழுதைப்பாதை போகிறது இல்லையா, அந்த மூவண்ணா பெரிய வசதியாக இருக்கார். ஆனால் இந்த குரங்கணி பக்கத்தில் இந்த போடிப்பட்டி குரங்கணி இருக்கு இல்லையா, பெருங்காட்டுத்தீ வருது. இப்போயுமே வரும், இப்போ 2025 காட்டுத்தீ வருது அங்கே அந்த காலத்தில் காட்டுத்தீ வருது. காட்டுத்தீ வந்தால் இந்த மூவண்ணாவுடைய 100 கழுதைகளை கூப்பிட்டு போய் ஒரு 5-6 பேர் போகிறாங்க. அதில் பாண்டின்னு ஒருத்தன் உள்ளே போய் சேர்ந்துடுறாங்க. போனால் பார்த்தா அவ்வளோ பெரிய காட்டுத்தீ மூழ்கிடுது. முதுவாக்குடி ஜனங்கள் பார்த்துட்டு காட்டுத்தீ உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லி போய் அணைக்கிறக்காக போகிறாங்க. அணைக்கிறேன்னா அப்படின்னா தண்ணி வச்சு அணைக்கிறதில்ல, தூரமாக இருக்கிற காட்டுத்தீ வர வர என்ன செய்யறாங்கன்னா பெரிய பள்ளம் தோண்டி இவங்க விலகி நிற்பாங்க. காட்டுத்தீ பள்ளத்தில் விழுந்து ஆஃப் ஆயிடும். ஆனால் அவ்வளோ அனல் அடிக்குது. இவங்க பார்க்குறாங்க, உள்ளேருந்து சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தன் திருத்துன்னு ஓடியாரான். வர்றது பாண்டி, நீ எப்படா உள்ளேருந்து வந்த அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொல்கிறான், ஐயோ அப்படின்னு சொல்லி காலையில் விழுந்து அழுகிறான். 100 கழுதைகள் இருக்குது, 100 மாட்டிக்கிடுச்சு, போன 4 பேர் இறந்துட்டாங்க, செதறி அடித்து நான் எப்படியே தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி அவன் என்ன சொல்கிறான்னா உள்ளே போய் என் கழுதையில் காப்பாற்றுங்கிறான். இவன் எப்படி போக முடியும், அனல் அடிக்குது, உள்ளே வேணால் திருப்பி வரைய முடியாது, பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கான். அந்நேரம் பார்த்தா
எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு 100 கழுதையும் இறந்து வச்சுன்னு. ஒரு கழுதை மட்டும் எரிஞ்சு போய் தணலில் வருது. இவனுக்கு தாங்க முடியல, வெமா ஓடி போகிறான். அப்போ அந்த முதுவாக்குடி தலைவர் சொல்கிறாரு, நீ ஓரமாக நின்று. ஓடி வர்ற கழுதை தான் எஜமானை தேடி வரும், உன்னை தேடி தான் வரும், உன்னை முட்டிச்சுன்னா நீ கீழே விழுந்துருவ, அதனால் கொஞ்சம் இரு அப்படிங்கிறான். அப்படி ஓடி வந்த கழுதை எல்லாரையும் தாண்டி போய், அதாவது உடம்பெல்லாம் கருகி போய் ஓடி வந்த கழுதை உடம்பு வெந்து போய் அங்கங்கே ரத்த கட்டாக இருக்குது, அவுஞ்சு போயிருக்கு. ஓடி வந்த கழுதை பாண்டி பக்கத்தில் வந்து நிற்குது. நின்னா கண்ணீர் வலியுது கழுதைக்கு. இதை பார்த்த உடனே பாண்டிக்கு பேச்சு மூச்சு இல்லை. என் பிள்ளை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி கதறான். வாடா கண்ணு போயிடலாம், போய் நம்ம மருந்தை கட்டுவோம், வா வா வான்னு கூப்பிட்றான். அந்த கழுதை அப்படி நின்றுக்கிட்டே இருக்குது. உடனே முதுவாக்கடி சொல்கிறாரு, அது பயந்து போய் அப்படி நிற்குது, கொஞ்சம் அமைதியாக இருக்குது, தண்ணி தெளிப்போம்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அப்போயும் அது நகலவில்லை, பார்த்துக்கிட்டே இருக்குது. சுற்றி முற்றி காடை பார்க்குது, பார்த்துட்டு அப்படியே டம்முன்னு கீழே விழுந்து இறந்து போயிடுது. இப்போ மூவண்ணாவுடைய 100 கழுதையிலும் இறந்து வச்சு வந்து மூவண்ணாட்ட தகவல் சொல்கிறாங்க. மூவண்ணா கதறி எழுதி போய் இனி தான் அந்த ஊரில் இருக்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி தரக்காட்டு பகுதி வந்து நான் காப்பி தோட்டத்தில் கூலியால் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கீழே இறங்கி வந்துடுறாரு தான் மனைவியோட. இப்படி இந்த கதையை ஆரம்பித்து இந்த மூவண்ணாவுடைய வாழ்க்கையோடு முடிஞ்சு வருது. ஆனால் இதுக்குள்ளே நிறைய கிளைக்கதைகள், நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் சின்ன துணுக்கு மட்டும் சொன்னேன். அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் கழுதை பாதை. இது எழுத்து பிரசன் வழியாக வந்திருக்கு. அவசியம் வாங்கி படிங்கள். நன்றி, வணக்கம்.